ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்பி ஹிந்தி சேனலில் ஒரு இம்பார்ட்டண்டான மத்தியமா போயம் எஸ்ஏ, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான போயம் இஆர்சி தான். போயம் இஆர்சி, இம்பார்ட்டன்ட் போயம் இஆர்சி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏக் பூந்து போயமில் வர இந்த 4 லைன்ஸ் உங்களுக்கு இஆர்சியாக வரும். லோக் यों ही है झिझकते सोचते जब ही उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. அதாவது வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணாங்க, இப்படிதான் தயங்குறாங்க, நடுங்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பெரும்பாலான பேர் என்ன பண்றாங்கன்னா தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. நம்ம வெளியே போறது கரெக்டா, இது சரியா வருமா, இந்த வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தாதான், அந்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணாதான் ரெயின் டிராப்பை போல அவங்களும் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்றது இதோட அர்த்தம். ஸோ சந்தர்ப்பன் போட்டு எப்படி எழுதணும், एक पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. So these lines are taken from the poem एक बूंद. इस कविता के कवि है. So இந்த poem ஓட poet யாருன்னா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத். அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத். இதோட பாவார்த்தத்தை பாருங்க. इन पंक्तियों में कवि एक कहना चाहते हैं. So இந்த லைன்ல கவிஞர் என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னா, लोग अपना घर छोड़कर, மக்கள் தங்களோட வீட்டை விட்டுட்டு பாகர் நிகழ்த்தே சமய, வெளியே கிளம்புற டயத்துல சிச்சக்தேகை தயங்குறாங்க, டர்த்தேகை பயப்படுறாங்க, கிச்சக்தே அப்படின்னா தயங்குறது, டர்த்தேனா பயப்படுறது. லெக்கின் உன்கோ டர்னேக்கே ஆவசியக்கத்தா நகிகை, ஆனா அவங்க பயப்பட தேவையே கிடையாது. கியோங்கி ஏன்னா, உன்கோ எஹ் விஸ்வாஸ் ஹோனா சாகிய, அவங்களுக்கு இந்த நம்பிக்கை வேணும். என்ன இந்த நம்பிக்கை அவங்க கொண்டு வரணும்? எந்த நம்பிக்கைய? கி வேயிசு பூந்திக்கு தரக்கு, அவங்களும் இந்த ரெயின் டிராப்பை போல, மலைத்துளியை போல, அச்சி ஜகக்கு ஜாக்கர், ஒரு நல்ல இடத்துக்கு போய் உத்கிருஷ்ட பன் சக்தேகை, ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த இந்த இஆர்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கத்திகா ஃபல் போயம் இஆர்சியும் இந்த ஏக் பூந்து இந்த ஒரு இஆர்சியும் இம்பார்ட்டன்ட். இது 2 படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒன்று கரெக்டாக எழுதலாம். தேங்க்யூ.